Hi learners, welcome to Let's Crack Net. ரொம்ப நாளாக நம்ம சேனலில் நம்ம வீடியோஸ் எதுவும் போஸ்ட் பண்ணாமல் இருந்தோம். ஸோ இப்போ நம்ம செட் எக்ஸாமினேஷன்ஸ் வரப்போது யூடிசி நெட் எக்ஸாம். அதுக்காக மறுபடியும் நம்ம இந்த சேனலில் வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறோம். ஸோ லாஸ்ட் 45 டேஸ் தான் இருக்குது. என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் நம்மளால செட் நெட் எக்ஸாமினேஷன்ஸை கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பேச போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற புதுசாக இருக்கக்கூடிய லேர்னர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே இந்த சேனலில் நமக்கு தெரிய போகும். ஸோ யூஜிசி நெட் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு 100 மார்க்ஸ், அதாவது 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். பேப்பர் 1 எப்போதுமே ஒரு ட்ரம் கார்டு மாதிரி நம்மளோட பெஸ்ட் ஸ்கோரை கொடுக்கறதுக்கு. ஸோ எப்படி ஒரு 80+ ஸ்கோர் எடுக்கலாம் பேப்பர் 1ல, இன்னும் லாஸ்ட் 45 டேஸ் தான் இருக்குது. நான் நல்லா குயிக்காக ரிவைஸ் பண்ணி குயிக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி 80+ மார்க் வாங்கணும், ப்ளஸ் நெட் அண்ட் செட் எக்ஸாமினேஷன்ஸ் கிளியர் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மொத்தம் 10 யூனிட் இருக்குது. ஸோ 10 யூனிட்டையும் உள்ள நம்மளால கவர் பண்ணுவோமா அப்படின்னு பார்த்தா பண்ண முடியும். பட் எப்படி பண்ணணும் ஸ்மார்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா, எதெல்லாம் ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ், இதெல்லாம் முக்கியமான புது புது டாபிக்ஸ், அந்த டாப்பிக்கை எப்படி நம்ம ரொம்ப ப்ரிசைஸாக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 80+ மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் 10 யூனிட்ல ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கக்கூடியது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஸோ டெய்லி ஒரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷனை ப்ராக்டிஸ் பண்ணுறதன் மூலமாக கண்டிப்பாக அந்த இடத்துல நமக்கு அந்த 5 out of 5 questions நமக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ மேம் இந்த 5 out of 5 மார்க்ஸ் எப்படி மேம் கொஸ்டின்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம். டேட்டா இன்டர்பிரிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் சில பேசிக்கான கான்செப்ட்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள், ரேஷியோ அப்படின்ற கான்செப்ட் இருக்கு, அண்ட் பர்சன்டேஜ் அப்படின்ற கான்செப்ட் இருக்கு. ஸ்கூலில் நம்ம படித்த பேசிக் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதுக்கப்புறம் ஆவரேஜ், இதெல்லாம் பேசிக்கான கான்செப்ட். இந்த கான்செப்டும் ரேஷியோ அப்படின்ற கான்செப்ட், பர்சன்டேஜ் அப்படின்ற கான்செப்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னால் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வித் கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் நம்மளால 5 out of 5 மார்க் 5 கொஸ்டின்ஸ் ரைட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பற்றி வேணும் அப்படின்னா ஏற்கனவே நம்மளோட சேனலில் ஒரு 10 DI நம்ம ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கோம் வித் நீட் எக்ஸ்பிளனேஷன். நீங்கள் வேணும்னா போய் அதை ஜஸ்ட் விசிட் பண்ணி மெதுவாக ஒன்றுனா பாருங்கள். ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷனை டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதன் மூலமாக கண்டிப்பாக நமக்கு அந்த 5 out of 5 கொஸ்டின்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ 10 மார்க்ஸ் இந்த இடத்துல நம்மளால் வாங்கிட முடியும். அடுத்தது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது நமக்கு இங்கிலீஷில் ஒரு விஷயத்தை படித்து அதுலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது. இதுக்கு ஒரு சின்ன ஃபோக்கஸும் ஒரு கன்சிஸ்டண்டான லாங்குவேஜ் ஐடியா இருந்தாலே நமக்கு போதும். கண்டிப்பாக இந்த இடத்துல நம்மளால் 5 out of 5 எடுக்க முடியும். அடுத்தது டெய்லி நிறைய வேண்டாம். நிறைய பேருக்கு இந்த மேத்தமேட்டிக்கல் ரீசனிங்கில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் சொன்னோன்னா பயந்துடக்கூடாது. டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 2லேருந்து 3 கணக்கு மட்டும். இங்கே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் இங்கே டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் என்ன ஆவரேஜ், ரேஷியோ, பர்சன்டேஜ் பார்த்தோமோ அதே மாதிரி நான் ஒரு மேக்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது, நான் மேக்ஸில் வீக் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பாக அந்த 5 கேள்வியில் ஒரு 3 கேள்வியாவது கட்டாயமாக எடுக்க முடியும். என்னென்ன டாபிக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தா அதே ஆவரேஜ், இங்கே பார்த்தா அதே ரேஷியோ, இங்கே பார்த்தா அதே பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஏஜஸ் ப்ராப்ளம் அண்ட் நம்மளுடைய கோடிங் டீகோடிங் ப்ராப்ளம். வெரி சிம்பிள். இது மட்டும் நம்ம ஒழுங்காக கவர் பண்ணி கொண்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அடுத்து இன்னொன்று இருக்குது, சீரீஸ் கம்ப்ளீஷன். ஸோ இந்த டாபிக்ஸில் நம்ம கவர் பண்ணினோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளால டேட்டா மேத்தமேட்டிக்கல் ரீசனிங்கில் இந்த 2 to 3 கொஸ்டின்ஸ் கரெக்டாக எடுத்துட முடியும். ஸோ 2 to 3 கொஸ்டின்ஸ் டெய்லி ரெகுலராக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னு டேட்டா மேத்தமேட்டிக்கல் ரீசனிங்லையும் நம்மளால 5 கொஸ்டின்ஸில் குறைஞ்சது நம்மளால ஒரு 3 கொஸ்டின்ஸாவது நம்மளால கரெக்டாக எடுத்துட முடியும். அடுத்தது டெய்லி கன்சிஸ்டண்டாக ஒரு 15 to 20 PYQs ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ வெறும் PYQ மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா, இந்த PYQஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கான்செப்டை வச்சு தான் அந்த PYQ அப்படியே அடுத்ததில் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். இந்த கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு டெர்மினாலஜி. ஸோ டெய்லி ஒரு 15லேருந்து 20 PYQs நம்ம கன்சிஸ்டண்டாக ரிவைஸ் பண்ணிகிட்டே போவோம். அடுத்தது ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் 50 கொஸ்டின் குறைஞ்சது அட்லீஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 10 ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் ஆகுது கன்சிஸ்டண்டாக உட்காந்து இதை நம்ம ரெடி பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்துருக்கோம். இதெல்லாம் தான் ஒரு 80+ மார்க்ஸ் வாங்குறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ரெகுலர் டைம். ஸோ இந்த 15 to 20 PYQ சொன்னேன் இல்லையா, இதில் நம்மளோட மற்ற அந்த 8 யூனிட்டையும் கவர் பண்ணிட முடியும். டீச்சிங், ரிசர்ச் அப்படின்னு சொல்லி அந்த
மற்ற 8 தியரட்டிக்கல் யூனிட்ஸும் நம்மளால கவர் பண்ணிடும். ஓகே, ஸோ இங்கே நம்ம வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ஆர்சி, மேத்தமேட்டிக்கல் ரீசனிங், இது தவிர என்னென்ன யூனிட் நமக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட், கம்யூனிகேஷன், ஐசிடி, லாஜிக்கல் ரீசனிங், பீப்புள் டெவலப்மெண்ட், என்விரான்மெண்ட் அண்ட் ஹையர் எஜுகேஷன். ஸோ இந்த 7 யூனிட் தான் நம்ம பிஒய்க்யூஸ் ரிவிஷன்ஸ் பண்ணிட்டு பேரலாக டிஐஆர்சி எம்ஆரும் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. டெஃபினட்டாக நம்மளால 80+ மார்க்ஸ் வாங்க முடியும். மேம் இதெல்லாம் வாங்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? எல்லாம் நீங்கள் வாங்கணும்னா கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும், பொறுமையாக ப்ரிப்பேர் பண்ணணும். பொறுமை மீன்ஸ் மெதுவாக, ஐ மீன் என்ன சொல்ல வரேன்னா அந்த நிதானம் நமக்கு இருக்கணும். நம்மளால முடியுன்ற அந்த கான்ஃபிடென்ஸ் நம்ம மேலே நமக்கு இருக்கணும். அது இருந்தால் மட்டுமே தான் இதெல்லாம் செய்ய முடியும். மேத்தமேட்டிக்கல் ரீசனிங்கை பார்த்தோன்னா ஒரு பயம், டிஏ ஒரு பார்த்தோன்னா பயம், இது எல்லாத்தையும் பார்த்தோன்னா ஒரு பயத்தை நம்ம மனசுக்குள்ள நிறைய வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி நம்மளால ஸ்கோர் பண்றதுன்றது அந்த கொஞ்சம் கஷ்டமா போயிடும். ஸோ டூ ஆல் த திங்ஸ், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ஆர்சி, எம்ஆர் டெய்லி பண்றது, பிஒய்க்யூஸ் ப்ராக்டிஸ் பண்றது, எல்லாத்தையும் கன்சிஸ்டண்டா டெய்லி பண்றது, அதை நிதானமா கரெக்டான அந்த ஸ்பீட்ல பண்றது, உங்க மேல நீங்களே நம்பிக்கை வைக்கிறது, இந்த 3 விஷயமும் இருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளால 80+ மார்க்ஸ் எடுக்க முடியும். ஓகே மேம், இப்போ நம்மளுடைய ஏற்கனவே நம்ம லெட்ஸ் கிராக் நெட்ல பாத்தீங்கன்னா நம்ம டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம், டீச்சிங் ஆப்டிடியூட், பிஒய்க்யூஸ் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஒய்க்யூஸ் வித் கான்செப்சுவல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்க்க போறோம். வித் லேட்டஸ்ட் பிஒய்க்யூஸ், லேட்டஸ்ட் டிசம்பர் 2023லையும் 2022லையும் என்னென்ன பிஒய்க்யூஸ் எல்லாம் வந்ததோ அந்த கான்செப்ட் பேஸ்டு பிஒய்க்யூஸை நம்ம ரெகுலரா இனிமேல் நம்மளுடைய சேனல்ல நம்ம பார்க்க போறோம். அண்ட் நாளைக்கு நம்ம பார்க்க போறது ரிசர்ச் ஆப்டிடியூட். ஸோ ரிசர்ச் ஆப்டிடியூட்ல என்னென்ன மாதிரியான முக்கியமான கான்செப்ட்ஸ் லேட்டஸ்ட் பேட்டர்ல கேட்டுட்டு இருக்காங்க, வேரியஸ் செட் எக்ஸாம்ஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்குல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஐ திங்க் நீங்க எல்லாருமே ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரெடியா இருக்கவங்க உங்களோட கமெண்ட்ஸ் வேற என்னெல்லாம் நீட் இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுடைய சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய அப்கமிங் வீடியோஸை நம்ம அப்டேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னுலாம் கீழே வெப்சைட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரெகுலராக இனிமேல் ஸ்டாக் நெட்டில் கன்சிஸ்டண்டாக சில பிஒய்க்யூஸ் வித் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் அலாங் வித் தட் சில கான்செப்ட்ஸையும் புது கான்செப்ட்ஸையும் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் லெட்ஸ் கிராக் நெட். நாளையிலேருந்து நம்ம ரிசர்ச் ஆப்டிடியூட் ரெகுலராக உங்களுக்கு போஸ்ட் ஆகிட்டே இருக்கும். Based on your suggestions, we'll be doing more videos. Thank you so much. Subscribe பண்ணுங்க, like and share பண்ணுங்க வீடியோ. Tata, bye.